இந்தியா இங்கிலாந்து வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன. யாருக்கு என்ன லாபம் என்று பார்க்கலாம். அமெரிக்கா உலக நாடுகளை வரி என்ற பெயரில் மிரட்டி வருகிறது. பல்வேறு நாடுகளுடன் வர்த்தக பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது. இந்தியாவும் ஈடுபட்டுள்ளது. ஆனால் இழுபறி நிலைதான் உள்ளது. இந்த நிலையில் இந்தியா இங்கிலாந்து இடையே சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருக்கிறது. இது ஆங்கிலத்தில் FTA என்று கூறப்படுகிறது. இந்தியாவும் இங்கிலாந்தும் வியாழக்கிழமை தங்கள் நீண்டகால ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டதுடன் இருதரப்பு வர்த்தகம் ஆண்டுதோறும் சுமார் $34 பில்லியன் அதிகரிக்கும். வர்த்தக அமைச்சர் பியூஷ் கோயல் மற்றும் பிரிட்டிஷ் வர்த்தக அமைச்சர் ஜொனாதன் ரெனால்ட்ஸ் ஆகியோர் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டாமர் முன்னிலையில் இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின்படி சுமார் 99% கட்டண வரிகளில் சுங்கவரி நீக்கம் செய்யப்பட்டுள்ளது. இது இந்தியாவுக்கு சுதந்திர வர்த்தகத்தின் கீழ் பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க வாய்ப்புகளை வழங்குகிறது. இந்த வர்த்தக ஒப்பந்தத்தை பிரதமர் மோடி பாராட்டினார். இருதரப்பு உறவுகளில் இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாள் என்று கூறினார். இது குறித்து பேசிய மோடி, இந்த ஒப்பந்தம் இந்திய இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் MSME துறைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றார். விவசாய விளைபொருட்கள், பதப்படுத்தப்பட்ட உணவு, ஜவுளி, ரத்தின கற்கள் மற்றும் நகைகள், காலணிகள், கடல் உணவுகள் மற்றும் பொறியியல் சாதனங்கள் உள்ளிட்ட முக்கிய இந்திய ஏற்றுமதிகள் மீது வரி குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் இந்திய பொருட்கள் எளிதாக இங்கிலாந்துக்குள் நுழைய முடியும். தமிழகத்துக்கு அதிக சாதகம் அமைந்துள்ளது. ஜவுளி, தொழில்நுட்பம், கடல் சார்ந்த உணவு வகைகள், ஏற்றுமதி காலணிகள், நகைகள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் பொருட்கள் ஏற்றுமதி செய்யும் தொழில் நிறுவனங்களுக்கு மிகவும் பயன் தரும். குறிப்பாக இங்கிலாந்தில் உற்பத்தியாகும் கார்களுக்கு தேவையான உதிரி பாகங்களை தமிழகத்தில், குறிப்பாக கோவை உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள தொழில்துறையினருக்கு ஆர்டர்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. 2030ஆம் ஆண்டுக்குள் $120 பில்லியன் ஏற்றுமதி வாய்ப்பு இந்தியாவுக்கு கிடைத்துள்ளது. ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட உடனே பிரதமர் கெய்ர் ஸ்டாமர், இந்தியா இதுவரை செய்த விரிவான வர்த்தக ஒப்பந்தங்களில் ஒன்று. ஐரோப்பிய ஒன்றியத்தை விட்டு இங்கிலாந்து வெளியேறியதில் இருந்து மிகப்பெரிய மற்றும் பொருளாதார ரீதியாக குறிப்பிடத்தக்க வர்த்தக ஒப்பந்தம் இது என்று புகழ்ந்துள்ளார். விண்வெளி தொழில்நுட்பம் மற்றும் மேம்பட்ட உற்பத்தி துறைகளில் பொறியாளர்கள், தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஆகியவற்றில் புதிய வேலைகள் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இங்கிலாந்தில் இருந்து இந்தியாவுக்கு விஸ்கி, ஆட்டோமொபைல்கள் மற்றும் பிற பொருட்களின் ஏற்றுமதியை எளிதாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ் பொருட்களுக்கான சராசரி வரிகளை இந்தியா முந்தைய 15%இலிருந்து 3% குறைக்கிறது. இந்த ஒப்பந்தம் இறால் மற்றும் மீன் உணவு உட்பட இங்கிலாந்துக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் 99% கடல் உணவுகளுக்கான வரிகளை நீக்குகிறது. மேலும் முன்னர் 16% வரி விதிக்கப்பட்ட இந்திய தோல் மற்றும் காலனி ஏற்றுமதிக்கான வரிகளை நீக்குகிறது. தற்போது 12% உள்ள இந்திய ஜவுளிகளுக்கான வரிகளும் 0 குறைக்கப்படுகிறது. பாகிஸ்தான் மற்றும் கம்போடியாவை விட முன்னுரிமை சந்தை இந்தியாவுக்கு கிடைக்கும். இந்தியா மிகப்பெரிய ஜவுளி சந்தையை பெறுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளது. இந்த ஒப்பந்தம் இந்திய பொறியியல் பொருட்களுக்கான வரிகளை நீக்குகிறது. பொதுவான மருந்துகளுக்கான வரிகளை 18%இலிருந்து 0 குறைக்கிறது. மேலும் ரத்தினங்கள், நகைகள், பொம்மைகள், பிளாஸ்டிக் மற்றும் ரசாயனங்கள் மீதான வரிகளை குறைக்கிறது. சீனாவில் இருந்து உலக நாடுகள் இதுபோன்ற பொருட்களை இறக்குமதி செய்கின்றன. தற்போது இந்தியா சிறுதொழில் வல்லுநர்களுக்கு சிறந்த வாய்ப்பாக அமைந்துள்ளது. இந்திய விவசாய மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதிகள் 95% வரிகளில் இருந்து 0 வரிகளாக குறைக்கப்படுகிறது. இந்திய விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவு ஏற்றுமதிகள் 95% வரியில் இருந்து 0 வரியாக குறைக்கப்படுகிறது. இதனால் பழங்கள், காய்கறிகள், தானியங்கள், மசாலா பொருட்கள், ஊறுகாய் மற்றும் சாப்பிட தயாராக உள்ள உணவுகள் பயனடைகின்றன. இருப்பினும் பால், ஆப்பிள், ஓட்ஸ் மற்றும் சமையல் எண்ணெய் போன்ற முக்கிய துறைகள் விலக்களிக்கப்பட்டுள்ளன. இங்கிலாந்து தற்போது இந்தியாவிலிருந்து $15 பில்லியன் மதிப்பிலான பொருட்களை இறக்குமதி செய்கிறது. நீண்ட காலத்திற்கு இந்தியாவுக்கான ஏற்றுமதியை கிட்டத்தட்ட 60% இங்கிலாந்து அதிகரிக்கும். இந்த வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருந்தாலும் சாதக பாதகங்கள் இருக்கவே செய்கின்றன. உள்நாட்டு தொழிலாளர்களுக்கு போட்டி அதிகரிக்கும். இங்கிலாந்தில் இருந்து குறைந்த வரியுடன் வரக்கூடிய தரமான தயாரிப்புகளான ஆட்டோ, சாக்லேட், ஸ்கூட்டர்கள், மெடிக்கல் சாதனங்கள் ஆகியவை இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களின் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தும். சிறிய தொழிலாளர்கள் விலை போட்டியில் மாட்டிக்கொள்வதற்கான ஆபத்து உள்ளது. வாகனத்துறையில் இங்கிலாந்து கார்கள், அதாவது லக்ஸுரி மற்றும் ஹைபிரிட் வாகனங்கள்
இந்திய வரிக்கான சலுகைகளுடன் நுழைவதால் உள்நாட்டு வாகன உற்பத்தியாளர்கள் பின்தள்ளப்பட வாய்ப்பு இருக்கிறது. சிறிது காலத்தில் உள்ளூர் வாகன சந்தையை இங்கிலாந்து கார்கள் பிடித்துவிடும் என்ற ஆபத்தும் உள்ளது. சேவைத்துறையில் இந்தியா ஐடி, மருத்துவம், சட்டம் போன்ற சேவைகளுக்கான விசா மற்றும் சந்தை அணுகலை விரிவுபடுத்த விரும்புகிறது. ஆனால் ஒப்பந்தத்தில் விசா அனுமதி மிகவும் குறைவாகவே, அதாவது 1800 விசா அனுமதி மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. வேளாண்மை துறையில் பாசுமதி அரிசி, மாங்காய், மசாலா போன்ற இந்திய வேளாண்மை பொருட்களுக்கு UK சந்தையில், அதாவது இங்கிலாந்து சந்தையில் சிறிதுதான் வாய்ப்பு இருக்கிறது. வரி குறைப்புக்கான காரணமாக சுங்க வருவாயில் இந்திய அரசுக்கு வருமானம் கிடைப்பதில் பாதிப்பு ஏற்படும். அடுத்தது ஸ்காட்ச் விஸ்கி, வாகனங்கள் உள்ளிட்டவை குறைந்த வரியுடன் வரும்போது அரசு வருமானம் குறைகிறது. டிஜிட்டல் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படவில்லை. இங்கிலாந்து ஏற்றுமதியாளர்களுக்கு அதிக சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன. இது உள்ளூர் சிறு குறு தொழில் முனைவோரின் போட்டித்திறனை பாதிக்கும். மின்சார வாகனங்கள் மீது சுங்க கட்டணம் குறைக்கப்படுவதால் இந்திய உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். மருத்துவ உபகரணங்களை உற்பத்தி செய்யும் உள்ளூர் நிறுவனங்கள் சந்தையை இழக்கும் அபாயம் உள்ளது. காலனி, கடல் உணவுகளுக்கான சுங்க கட்டணம் குறைப்பு வளர்ச்சிக்கு போதுமானது அல்ல என்ற கருத்தும் எழுந்துள்ளது. அதே சமயம் OEML நூல்களில் இருந்து உற்பத்தியாகும் ஜவுளி பொருட்களுக்கான காடா துணிகள், கரூர் ஜவுளி ரகங்கள் மற்றும் திருப்பூர் பின்னலாடை துணி வகைகள் மிகப்பெரிய ஏற்றுமதி வாய்ப்பை பெறும் என்று கூறப்படுகிறது. இந்த வரி சலுகைகள் நடைமுறைக்கு வரும்போதுதான் என்ன சாதக பாதகங்கள் இருக்கிறது என்பது இன்னும் மிகவும் தெளிவாக அறிய வாய்ப்பு ஏற்படும். நண்பர்களே, எங்களது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் செய்யவும். நன்றி.